கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 2:15, 2 Corinthians 2:15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோங்கிறத சொல்லி கொடுக்குறார். அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், இல்லை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்கிறோன்னா, நம்மை அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நற்கந்தகமான ஒரு மனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது யாருக்கு? ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும். இதை நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எப்படி? ஒரே சுவிசேஷம்தான். அது என்ன பண்ணுது? ஒருத்தர் கெட்டு போகிறவங்களுக்கு என்னவா இருக்குது? பைத்தியக்காரத்தனமாக தோணுது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது. எப்படி? ஒரு சுவிசேஷம் ஒருத்தருக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு என்னவா இருக்குது? அது அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமாக தோன்றக்கூடியது. இதே 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். எப்படி? சுவிசேஷம் யாருக்கு மறைபொருளாக இருக்குது? அது கெட்டு போகிறவங்களுக்கு தான். அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதில் ஒன்று அவங்க தங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க, இல்லை அவங்களுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க, இல்லை அவங்களுடைய வல்லமையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, இல்லை தங்களுடைய பிறப்பை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன இருக்குல்ல, அது மறைபொருளாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சுயத்தை குறித்து அவங்களுடைய மேன்மையான ஒரு காரியம் இருக்குது. அதே 2 கொரிந்தியர் 5:9 சொல்லும்போது, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுவோம். எப்படி? அதாவது நான் உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்? தேவனுக்கு பிரியமுள்ளவங்களா, தேவனை பிரியப்படுத்துகிறவராய் காணப்பட நான் விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? அதாவது சுவிசேஷம் கெட்டு போகிறவங்களுக்கு என்னவா இருக்குது? பைத்தியக்காரத்தனமாக அழிவுக்குரியதாக இருக்குது. ஆனால் மற்றவர்களுக்கோ என்னவா இருக்குது? ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவ பலனாக இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்து நமக்குள்ள ஒரு ஒரு நற்கந்தகமாக நம்ம மூலமாக ஒரு சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம ஒரு ஓமானம் பார்க்குறோம். எப்படி? ஒரு தாளந்து ஓமானத்தை பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாரு? 2 முறையும் 5 தாளந்தை வைத்து 10 மாற்றினவனாக இருந்தாலும் சரி, 2 தாளந்தை வைத்து 4 மாற்றினவனாக இருந்தாலும் சரி, அந்த மத்தேயு 25-21 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? நல்லது உண்மையும் உத்தமமாக இருந்தால் நீ வந்து என்னுடைய ராஜ்யத்தில் நீ இத்தனை பட்டங்களை ஆண்டுகொள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அதே இது அதை ஒழிச்சு வச்சவனுக்கு என்ன சொல்கிறாரு? இந்த பற்கடிப்பும் அழுகையும் இருக்கக்கூடிய பாதாளத்தில் நீ தள்ளப்படுவேன்னு. அப்போ என்ன? ஒருத்தருக்கு பலனை கொடுக்க, தேவ பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, கெட்டு போகிறவங்களுக்கோ அழிவின் பாதையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்ததை சொல்ல முடியும். எப்படின்னா, இந்த மல்லிகைப்பூ வாங்கி காரில் வச்சுட்டாங்க. அது காரில் இருந்ததுனால அடுத்த நாள் காலையில் காருக்கு போகும்போது காரை திறந்த உடனே அப்படியே மல்லிகைப்பூ வாடை அப்படியே இருந்தது. அது மாறவே இல்லை. பூவை எடுத்தால் கூட அந்த காருக்குள்ளே இருந்த வாடை அப்படியே ஒரு மல்லிகைப்பூ வாடையாக இருந்தது. காரில் ஏறின 2 பேர் ஒருத்தவங்க என்ன ஒரு அருமையான வாசனையாக இருக்குது, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப சுகமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ இந்த வாடை எனக்கு தலையை வலிக்குது, என்னால் தாங்க முடியல, நான் விண்டோவை இறக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த வாடை காரை விட்டு போயிடக்கூடாதுன்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு பூவினுடைய நறுமணம் ஒரே காருக்குள்ளே இருக்குது, அது அவ்வளோ சுகமாக இருக்குது. ஒருத்தருக்கு மன ரம்யமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு மன முறிவை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நம்மளுடைய வாழ்க்கை, நாம் தேவனை குறித்து கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியம், தேவனுக்கென்று தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாழுகிற வாழ்க்கை
ஒருத்தரை பார்க்கும்போது ஒருத்தருக்கு என்னவா இருக்குது, நானும் இவரை போல மாறி நானும் கர்த்தருக்குள்ள வாழ வேண்டும் என்று தூண்டக்கூடியதா இருக்கு. இன்னொருத்தருக்கோ அது இல்லை இல்லை, நீ எங்களை விட்டு போ, ஏன்னா நான் உங்க கூட இருந்தா எனக்கு பாவத்தை குறித்து உணர்த்தக்கூடியதா இருக்கு, அதனால நீ எங்களை விட்டு அகண்டு போ என்று சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நற்கந்தகமாக இருக்கிறோம். அதனால நம்ம மனம் வீசட்டும். நம்ம மனம் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அந்த சுகந்த வாசனை எப்போதும் நம்மை விட்டு போகாதபடி பார்த்து கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நாங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் கிறிஸ்துவை சுமந்து சென்று கிறிஸ்துவனுடைய அந்த சுகந்த வாசனை எங்கும் கொடுக்கிறவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.